அவங்க வாக்களிக்கலைன்னா அந்த சட்டம் வந்திருக்காது. இப்படி எல்லா விஷயத்துலையும் தமிழ்நாட்டு மக்களுடைய இது வந்து 2 முக்கியமான பிரச்சனைகள். இதில் வந்து டோட்டல் சரண்டர், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காவு கொடுத்துட்டாங்க. 21 கூட தான் 200 சீட்டு ஜெயிப்பேன்னு சொன்னீங்க. தமிழ்நாடு முழுக்கவும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டீங்க. ஆனா அப்பவே உங்களுக்கு வரல. இப்போ 5 ஆண்டு ஆட்சி, ஆன்டி இன்கம்பன்சி வேற இருக்கு. எப்படி உங்களுக்கு இந்த எண்ணிக்கை வந்து கிடைச்சிரும் போகுது அப்படின்னு? இதுவும் ஒரு நல்ல கேள்வி. 5 ஆண்டு கால ஆட்சியில தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முதல்வர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும், மக்கள் நல திட்டங்கள் என்றால் என்ன, ஒரு புதிய இதை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னால் சொல்ல முடியும். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், இதை வந்து 2009 நெம்மேலியில் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஆட்சி மாறிய காரணத்தினால அதுக்கு மேலே அது ப்ரொசீட் பண்ணல. 10 வருஷம் ஒன்றுமே பண்ணல சார். 10 வருஷம் இவர்களால் ஒரு திட்டத்தை கூட உருவாக்க முடியவில்லை. திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டங்கள் எல்லாமே வந்து அமலுக்கு வந்திருக்கிறது. அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூலகம், சாதனைகள் இருக்கு. அதன் மூலமா சாதனைகளை விட முக்கியமா என்னன்னா, இந்த நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்மை என்ன நடந்தாலும் நம்மை காப்பாற்றுவதற்காக ஒருத்தர் இருக்கிறார், தமிழ்நாட்டின் முதல்வர் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஃபீலிங், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கண்டிப்பாக இன்னைக்கு பேசியிருக்காரு தமிழ்நாட்டின் முதல்வர், 200 சீட்டுகளில் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவோம்.